பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாண்டியன் கிட்ட வந்து சரவணன் பேசலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. எதுக்கு ஒரு முறை அஞ்சலி கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாண்டியன் கிட்ட பேசலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு சரவணன் அஞ்சலிக்கு கால் பண்ணுறாங்க. அஞ்சலியும் ஃபோனை அட்டன் பண்ணிட்டு சொல்லு சரவணான்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றில் அஞ்சலி, நம்ம கல்யாண விஷயத்தை பற்றி அப்பா கிட்ட பேசலான்னு இருக்கேன். அப்பாவை வந்து என்ன பதில் சொல்கிறாருன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. உடனே அஞ்சலி வந்து, என்ன சரவணா, ஒருவேளை உன்னுடைய அப்பா வந்து இல்லை அவளெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, மயிலு கூட சேர்ந்து தாண்டா நீ வாழணும்னு ஒரு வேலை சொன்னா நீ என்ன பண்ணுவ சரவணா, என்னை விட்டு விலகிடுவியான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அஞ்சலி, ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். என்னுடைய வாழ்க்கை முழுக்க நீ எனக்கு துணையா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா நீ எனக்கு துணையா வருவேன்னு சொல்றாங்க. சரவணா, மனசுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன், என்னாச்சு அஞ்சலி? இல்ல, நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்த நேரத்துல உன் அப்பா வேண்டான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக என்னை விட்டு விலகிட்ட. இப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்குது இல்ல, அதுவும் இல்லாம உன்னுடைய ஒய்ஃப் வேற பிரெக்னெண்டா இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்துல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா உன் வீட்டுல இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே சரவணன் வந்து, முதல்ல நான் அப்பா கிட்ட பேசி பார்ப்பேன். ஒருவேளை நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல அப்பா ஒத்துக்கலைன்னா நான் என் வீட்டை விட்டு வர்றது தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. எனக்கு நீ வேணும். என்னுடைய வாழ்க்கையை ஏன் இஷ்டப்படி வாழணும்னு ஆசைப்படுறேன். என் அப்பா சொன்ன ஒரு காரணத்துக்காக மயிலு கழுத்துல தாலி கட்டிட்டு நான் படாத கஷ்டம் இல்லை, படாத அவமானம் இல்லை, அந்த அளவுக்கு பட்டுட்டேன். திரும்பவும் என்னால் அசிங்கமும் பட முடியாது, அவமானமும் பட முடியாது. அதனால நான் கண்டிப்பா உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட சரவணன் சொல்றாங்க. இதை கேட்டு அஞ்சலி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க.